கிருஷ்ணா பட்டாசு கடை. இந்த பட்டாசு கடை எங்க இருக்கு பாத்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்கு. சத்தியமங்கலத்துல பழைய மார்க்கெட்லயும் ஒரு கடை இருக்கு, அத்தானி ரோட்லயும் ஒரு கடை இருக்கு, அத்தானி மேட்டூர் போற வழியிலயும் கடை இருக்கு, மைசூர் ட்ரங்க் ரோட்லயும் ஒரு கடை இருக்கு. அதுக்கப்புறம் எஸ்ஆர்டி கார்னர்ல ஒரு கடை இருக்கு. அதாவது மைசூர் ட்ரங்க் ரோடு எஸ்ஆர்டி கார்னர்லாம் வந்து அதே வழிதான், அதாவது மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் போற வழி. அங்கேயே ஒரு கடை இருக்கு. அங்க நீங்க வந்து கிருஷ்ணா பிராண்ட் பட்டாசுகளை வந்து நீங்க குறைஞ்ச விலைக்கு வாங்கிக்கலாம். அப்புறம் 2025 இந்த வருஷத்துக்கு ட்ரெண்டியான ஒரு பட்டாசு ஃபேன்சி பட்டாசுகளும் இருக்கு. இந்த வருஷம் தீபாவளிக்கு ஃபேன்சி ரக பட்டாசுகள் ஏகப்பட்டது அறிமுகப்படுத்தியிருக்காங்க. உங்களுக்கு இந்த பட்டாசுகள் எல்லாம் குறைஞ்ச விலைக்கு வாங்கணும்னா திரையில தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த பட்டாசுகளை எல்லாம் வாங்கிக்கலாம். ஹாய், இப்ப காந்தாரா சாப்டர் 1 இந்த படத்தை பத்தி பேசலாம். அப்பா இந்த இடத்துல எதுக்காக மாயமானாரு? இந்த காந்தாரா படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ராஜா இருக்கிறாரு ஒரு மலை கிராமத்துல. அதாவது அந்த ராஜா வந்து ஒரு சிவவனத்துக்குள்ள போறாரு. அந்த சிவவனத்துக்குள்ள போய் அந்த தெய்வத்தோட சக்தியை நாம வந்து வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இறங்குறாரு. அந்த வனத்துக்குள்ள போறாரு. அந்த வனத்துக்குள்ள போனவரு திடீர்னு இறக்குறாரு. முன்னோர்கள் வாழ்ந்தது இங்கதான். அது ஒரு பெரிய புராண கதை. சரி, அந்த ராஜாவோட பையன் வந்து ராஜா, அந்த ராஜாவோட பேரனும் ராஜா. அந்த பேரன் வந்து என்ன பண்றாரு, சரி நம்ம தாத்தா வந்து இந்த மாதிரி போனாரு, இறந்துருக்கிறாரு, அது எதனால போனாரு, சரி அந்த தாத்தாவோட ஆசையை நாம நிறைவேற்றுவோம், தாத்தா எதை இழந்தாரோ அதை வந்து நாம எடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில வந்து இது பண்றாரு. சரி, இப்போ அவரு வந்து அந்த தெய்வத்தோட சக்தியை வந்து வாங்கினாரா இல்லையா, அதுதான் வந்து கிளைமேக்ஸ்ல காட்டியிருப்பாங்க. காரணிக்கா கல்லா இருக்குமோ. பொதுவா இந்த படத்தை பாத்தீங்கன்னா ரிஷப் செட்டி இந்த படத்தை வந்து அவ்வளோ நேர்த்தியா சூப்பரா திரைக்கதை வடிவமைச்சு டைரக்ஷனும் சூப்பரா பண்ணியிருக்கிறாரு. படத்தோட ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்திட்டு அடுத்தடுத்து என்ன நடக்கும். சரி, இந்த மலை கிராமத்துல வந்து இந்த மாதிரி தெய்வம், ஒரு ராஜா, இது சம்பந்தமான சில காட்சிகள் எல்லாம் வந்து கரெக்டா நேர்த்தியா எடுத்திருக்கிறாருன்னு சொல்லலாம். அந்த எல்லா கணங்களும் வந்து நிலைச்சது இந்த புனித பூமியில தான். இந்த டைரக்டர் வந்து ஏற்கனவே இந்த காந்தாரா ஃபர்ஸ்ட் பார்ட் எடுக்கும்போது கூஸ்பம்ப், அதாவது இந்த கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு கூஸ்பம்ப் வரும், நம்மளையே சீட்டு நுனியில உட்கார வச்சிருக்கோம். இந்த கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தீம், படத்தோட இந்த பிஜிஎம் இதெல்லாம் வந்து பக்கா ஸ்கோர் பண்ணியிருக்கு. செகண்ட் பார்ட்லயும் வந்து அதே மாதிரிதான், செகண்ட் பார்ட்லயும் வந்து பிஜிஎம் ஸ்கோர் சூப்பரா இருந்திருக்கு. இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது அந்த பிஜிஎம் வந்து மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். காந்தாராக்குள்ள எந்த காரணம் கொண்டும் போகக்கூடாது. நம்ம கிளைமேக்ஸ்ல வந்து எந்த மாதிரி கிளைமேக்ஸ் எப்படி எதிர்பார்த்தோமோ அப்படியே வந்து இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து நெகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அந்த நெகிழ்ச்சியான விஷயத்தையே வந்து அவ்வளோ நேர்த்தியா எடுத்திருப்பாரு டைரக்டர் ரிஷப் செட்டி. அதாவது இது வந்து ஒரு கன்னட பிலிம். அந்த கன்னட பிலிம்ங்கிற ஒரு மைண்டே இருக்காது, நேரடி தமிழ் படத்தை பார்த்த மாதிரி இருக்கும். இப்போ முதல்லலாம் பாத்தீங்கன்னா கன்னட படம்னாவே வந்து மீம்ஸ் கிரியேட்டர் சும்மா இருப்பாங்களா? மீம்ஸ் கிரியேட்டர் சும்மா இல்லை, என்னடா அந்த படத்தை இப்படி எடுத்து வச்சிருக்கீங்க, நாங்க தமிழ்ல இந்த படத்தை ரீமேக் கொடுத்தா நீங்க லொல்லு சபா மாதிரி எடுத்து வச்சிருக்கீங்களே அப்படின்னு எல்லாம் வந்து மீம்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு கேஜிஎஃப்னு ஒரு படம் வந்துச்சு, யாஸ் நடிச்சது. அந்த யாஸை வந்து தமிழ் ரசிகர்களுக்கு வந்து 180 பேருக்கு வந்து தெரியவே தெரியாது. அவருடைய ஹேர் ஸ்டைல், கெட்டப் இதை விரும்புனாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் யாரா இவ்வளவு சூப்பரா நடிக்கிறாரு, படம் பக்காவா இருக்கு, பக்காவா நடிக்கிறாரு, யாரா அப்படின்னு கேட்க வச்சது கேஜிஎஃப் ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் வருமானு எதிர்பார்க்க வச்சது
இந்த கன்னட படத்தினாலதான். செகண்ட் பார்ட்டு வந்து அதே கூஸ் பம்பு அப்படியே தான் எடுத்துருப்பாரு. அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நம்ம எந்த அளவுக்கு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி செகண்ட் பார்ட்லயும் வந்து எதிர்பார்த்தோம். எதிர்பார்ப்ப பூர்த்தி பண்ணுச்சு. இப்ப காந்தாரா படமும் அதே மாதிரிதான். அங்க பிரம்ம ராட்சசன் இருக்கா? இப்ப 2022 காந்தாரா படம் வந்துச்சு. அந்த படத்தோடைய ப்ரீக்வன்ஸ் தான் வந்து இந்த சாப்டர் 1. இப்போ அந்த பாகத்துல வந்து எந்த அளவுக்கு திரைக்கதை கொண்டு போனாங்க, காட்சி அமைப்பு எப்படி இருந்தது, நாம நினைச்ச மாதிரியே வந்து கரெக்டா கொண்டு போனாங்க. கிளைமேக்ஸும் நாம நினைச்ச மாதிரியே முடிச்சாங்க. இந்த புண்ணாக்குங்க காட்டுல ஒரு மண்ணும் இல்லடா, எல்லாம் வெறும் கதை. இந்த சாப்டர் 1 கூட அதே மாதிரிதான். நாம நினைச்ச மாதிரியே வந்து கிளைமேக்ஸும் வச்சாங்க. ஆனா பிஜிஎம் வந்து வேற லெவலுங்க. இந்த விஎஃப்எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது இந்த ஹை பட்ஜெட் படத்துக்கு இந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. வெறும் 150 கோடி ரூபா பட்ஜெட்ல எடுத்த படம் தான் அது. அந்த 150 கோடியில எப்படி இந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணி எப்படி கொண்டு போனாங்கன்னு தெரியல. ஒரு சீன்ல வந்து குகைக்குள்ள போற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அந்த அந்த இடுக்கான குகைக்குள்ள எப்படி கேமராவை கொண்டு போய் படத்தை எடுத்தாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு சாத்தியமே இல்லாத விஷயத்த நாங்க சாத்தியப்படுத்தி இப்படிதான் அப்படின்னு ப்ரூவ் பண்ண படம் அந்த காந்தாரா சாப்டர் 1. இனிமே இங்க விளையாடுறதுல 3ல 1 பங்கு எல்லையில வைக்க தேவையில்லை. இந்த படத்தை வந்து யாருமே மிஸ் பண்ணாதீங்க. படம் அவ்வளோ சூப்பரா இருக்கு. இந்த படத்தை வந்து தியேட்டருக்கு போய் பாருங்க.